அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மற்றும் டெட் ஆகிய தேர்வுகளுக்கு தமிழ் இலக்கணம் எந்தளவுக்கு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் டெட்டு தேர்வுக்கு படிக்கும் பொழுது 1ஆம் வகுப்புலேருந்து படித்தேன். ஆனால் இப்போது டெட்டு தாள் 2க்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா போதும், இன்னும் சில பேர் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா போதும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாம் 6ஆம் வகுப்புலேருந்து பார்க்கலாம், 10ஆம் வகுப்பு வரையுமே நம்ம பார்ப்போம். ஸோ 6ஆம் வகுப்பில் இயல் 1 தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதுதான் நமக்கு முதல்ல கொடுத்துருக்கிறது. நாம் இதில் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இலக்கணம் என்றால் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு மொழியை எவ்வாறு பேச எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறைக்கு பேர் தான் இலக்கணம். இன்னும் நம்ம தெளிவாக சொல்லலாம்னா, ஒரு மொழியை பிழையின்றி பேச எழுத துணை புரிவது எது அப்படின்னா இலக்கணம் தான். ஒரு மொழியை பிழையின்றி பேச எழுத துணை புரிவது எது? இலக்கணம். தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் எத்தனை? நிறைய பேர் தமிழ் மொழியோட இலக்கணம் 2 வகைப்படும், 4 வகைப்படும் அப்படிலாம் இன்னுமே பிழையாக தான் சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதில் எழுத்து என்பது எழுத்துக்களை பற்றி படிப்பது, சொல் என்பது சொற்களை பற்றி படிப்பது, சொல்லுடைய வகைகள் பற்றி படிப்பது. பொருள் இலக்கணம் அப்படின்னா சங்ககால தமிழர்களின் வாழ்க்கை முறையை பற்றி படிப்பது. யாப்பு இலக்கணம் அப்படின்னா ஒரு பாடலை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. இப்போ அந்த காலத்தில் ஒரு பாடலை இந்தந்த வரையறைப்படி தான் எழுதணும், அதில் யாப்பினுடைய உறுப்புகள்லாம் இருக்கணும், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இதெல்லாம் அமைய பெற்றிருக்கணும், அப்போ தான் அது சரியான செய்யுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் தான் யாப்பு இலக்கணம். அணி இலக்கணம்னா அந்த பாடலை இன்னும் எப்படி சிறப்பாக எழுதலாம், இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது யாப்பு இலக்கணம். அந்த ஐஸ்கிரீமை பார்க்கும்போதே அதை சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? அப்படி மேலெலாம் ஏதாவது தூவி ஸ்பெஷலாக ஏதாவது தூவி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு பாடலை சிறப்பாக்குறதுக்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய உவமையோ இல்லை உருவகமோ இதை பற்றிலாம் படிக்கிறது தான் அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம எளிமையாக நினைவில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இப்போ முதல்ல 6ஆம் வகுப்பில் என்ன பார்க்குறோம்னா எழுத்து தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எழுத்துன்னா என்ன, எழுத்துக்களுடைய வகைகள் என்னங்கிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 பார்க்குறோம். எழுத்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஒளி வடிவம் அப்படின்னா அந்த அந்த ஓசை, அந்த சவுண்டு, வாயிலேருந்து வரக்கூடிய ஆங்கிற அந்த சவுண்டு, அது ஓர் எழுத்து. இதே வரி வடிவம் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அந்த வரி வடிவமாக எழுதப்படுவது அதை நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம். எழுத்தினுடைய வகைகள் பற்றி பார்க்கும் பொழுது உயிரெழுத்துக்கள், முக்கியமாக உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதில் உயிரெழுத்துக்கள்லாம் என்ன? உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது எவ்வகையான எழுத்துக்கள் பிறக்கின்றன? உயிரெழுத்துகள் பிறக்கின்றன. இயல்பாக காற்று வெளிப்படும் போது என்ன எழுத்துக்கள் பிறக்கின்றன? உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறக்கிறதுனாலையும் வாயை திறக்கிறோம், உதடுகளை விரிக்கிறதுனாலையும் உதட விரிக்கிறோம், உதடுகளை நாம் குவிக்கிற போதும் இந்த மாதிரி செயல்பாடுகளால் ஆவிலிருந்து வரைக்குமான 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. கீழே நமக்கு 12 உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஒலித்து பார்த்து உணர்வோம். இதில் அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் குறுகி ஒலிக்கிறதுனால, குறுகினா அவ்வளோதான் ஒலிக்கணும், ஒரு மாத்திரை அளவு. மாத்திரை கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெடில்னா ஆ, ஈ இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள், நீண்டு வரக்கூடிய எழுத்துக்கள். இதில் நமக்கு குறுகி ஒலிக்கும் திரும்பவும் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்காங்க. குறுகி ஒலிக்கும் எழுத்துகள் குரில் எழுத்துகள், நீண்டு ஒலிக்கும் எழுத்துகள் நெடில் எழுத்துகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ குரில்னா என்ன, நெடில்னா என்ன, என்னென்ன எழுத்துக்கள் குரில் நெடில்னு பார்த்தோம். இப்போ நாம் குறுகி ஒலிக்கிறதுனா எவ்வளோ குறுகி ஒலிக்கணும், நீண்டு ஒலிக்கணும்னா எந்த அளவுக்கு நீட்டி ஒலிக்கணும் அப்படி நமக்கு ஒரு ஐயம் வரும் இல்லையா, ஒரு கேள்வி வரும். அப்போ நம்ம மாத்திரை அளவை நம்ம அடுத்து படிக்கணும். மாத்திரைனா இங்கே கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ எடுக்கக்கூடிய ஒரு கால அளவு, அதை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்கிறோம். அப்போ குரில் எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோனா 2 மாத்திரை. அப்போ மாத்திரைங்கிறது நம்ம கால அளவு, அது நினைவில் வச்சுக்கணும். மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும். குரிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அடுத்ததாக மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்து அப்படின்னாவே உடம்பு, அது நமக்கு தெரியும். அப்போ மெய்யெழுத்து என்பது உடம்பை போன்றது. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தோட பங்கு முக்கியமானது. எதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க, நமக்கு அது தெரியும். இக்கிலிருந்து இன் வரைக்குமானது. மெய்யெழுத்துகளுடைய வகைகள் என்ன? மெய்யெழுத்துடைய வகைகள் வல்லினம்,
மெல்லினம் மற்றும் இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. நாம் எப்படி உயிரெழுத்துக்கூடிய வகைகள் பார்க்கும்போது குரில் நெடில், குரிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரைன்னு பார்த்தோமோ, அதுபோல் மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும்: வல்லினம், மெல்லினம் மற்றும் இடையினம். நம்ம இதில் ஒழித்து பார்க்கலாம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6ஐயும் நம்ம சொல்லும்போது வன்மையாக அடிவயிற்றில் அந்த அதிர்வானது ஏற்படும். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் வல்லினம் எழுத்துக்கள். இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இந்த 6 மென்மையாக ஒலிக்கக்கூடியது, அதனால் மெல்லினம். இ, இர், இல், இவ், இல், இல், இந்த 6 வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட முறையில் ஒலிக்கும், அதனால் இது நம்ம மெல்லினம் சொல்கிறோம். அடுத்து உயிர்மை பார்க்கும்போது மெய்யெழுத்து 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்றதுனால நமக்கு கிடைக்கிற 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும்: உயிர்மை குரில், உயிர்மை நெடில். ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அப்போ தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய தனி எழுத்து என்ன எழுத்து? அஹ் எனும் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிப்பதற்கு எவ்வளோ கால அளவு வேணும்? அரை மாத்திரை வேணும். அப்போ நம்ம குரிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, அதே போல் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. அப்போ உயிர்மை எழுத்துக்கு என்ன மாத்திரை அப்படின்னா, நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா, உயிர்மை குரில், உயிர்மை நெடில். குரிலுக்கு 1 மாத்திரை. இப்போ ஒரு சான்றுக்கு க அப்படிங்கிற உயிர்மைக்கு எவ்வளோ மாத்திரை அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரையோ அதுதான். கனா இக்கு கூட்டல் ஆன்னு நம்ம பிரிக்கலாம் இல்லையா, இக்கு கூட்டல் ஆ. இந்த ஆங்கிற உயிரெழுத்துக்கு 1 மாத்திரை, அப்போ காவுக்கும் 1 மாத்திரை தான். இதுதான் அந்த கால அளவு. சரி, இப்போ நம்ம இயல் 1ல் நம்ம முதல் பாடத்தில் எழுத்துக்களுடைய வகை தொகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.